நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ, இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புறீங்க? மெதுவா. நான் சொன்னல இங்க இருந்து தப்பிச்சு போற விஷயம். எங்க போறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு ராத்திரி நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும். நம்மளா? நீங்க போனா போதாது? பத்தாது, என் கூட நீயும் வரணும். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா என்னையும் என் குழந்தையும் கொண்டுருவாங்க. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. லாலி, நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் நான் கேட்டுக்கு வெளியே வருவேன். நீ ஒரு டாக்ஸியோட வெளியே வந்து வெயிட் பண்ணு. கடவுளே, இவளுக்கு பைத்தியம் முத்திடுச்சு போல. நீ என் கூட நிக்க மாட்டியா? நிப்பேன். சும்மாலாம் இல்ல. இந்தா, இது 2 சவரன். இதை நீ வச்சுக்கோ. இந்தா, வேணும்னா இதை வித்துக்கோ. அப்புறம் இந்த பணத்தோட டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்துரு. டாக்ஸிக்காரங்கிட்ட எங்க போறேன்னு சொல்றது? பெங்களூர் போறதுக்குன்னு சொல்லு. அங்க யார் இருக்கா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாம அங்க போயிடலாம். இப்போதைக்கு நீ இதை அட்வான்ஸா வச்சுக்கோ. பெங்களூர்ல போய் சேர்ந்துட்டோன்னா கேஷ் இல்லைன்னா கோல்டு, உனக்கு எது தேவையோ அதை நான் தரேன். நீ கூட வரதுக்கு ரெடி தானே? நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பு. ஆனா கரெக்டா 12 மணிக்கு கேட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். அது மட்டும் மிஸ் ஆக கூடாது. இல்ல, நான் ஷார்ப்பா கேட்டு கிட்ட வந்துடுறேன். நீங்க கரெக்டா வந்துருங்க. நான் கண்டிப்பா வருவேன். இங்க இருந்து நான் தப்பிச்சாகணும். கொஞ்சம் போடுற சாப்பிடுறா. உடம்பு வெயிட் போடுறதுனால நான் இப்ப ஃபுட்டை குறைச்சிட்டு இருக்கேம்மா. அப்புறம் ஏன்டா செகண்ட் டைம் சாப்பிட்டுட்டு இருக்க? நீ கண்ணு வைக்காத ஜெயா, அவன் சாப்பிடட்டும். இதுதான்டா சாப்பிடுற வயசு. நீ அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணு. இன்ஜினியரிங் முடிச்சிட்டு உனக்கு டாடா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். என் விஷயத்த விடுங்க, உங்க விஷயத்த பேசுவோம். திரும்ப போக வேண்டாம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? உங்களுக்குள்ள செட் ஆகலைன்னா சேர்ந்து வாழுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒத்து வரலன்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க. என்ன வார்த்தைடா பேசுற? இது என்ன சின்ன பிள்ளைங்க கல்யாணமா? இவங்க விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். உன் பொண்ணு யார் கூட இருப்பா, உனக்கு கேஷாகவும் கோல்டாகவும் கொடுத்த டவுரி எப்போ திரும்ப கிடைக்கும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. அது மட்டும் இல்லை, புருஷன் கூட சண்டை போட்டு வாழா வெட்டியாக வந்திருக்கான்னு 4 பேர் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. சீக்கிரமே உங்கள் புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை பாருங்க. அது மட்டும் இல்லை, திரும்ப போனாலும் சரி டிவோர்ஸ் வாங்கினாலும் சரி ஹரி என்ன போகிறதுக்குள்ளே செய்யணும். ஏன்னா இந்த விஷயத்துக்காக என்னால் அலைய முடியாது. பாப்பாவும் நீயும் சாப்பிட்டீங்களாம்மா? பாப்பா சாப்பிட்டா. உனக்கு என்ன பசிக்கலையா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. இந்த குடும்பத்து மேலேயும் வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் எந்த அக்கறையும் இல்லாததுனால அஜய் என்ன வேணா சொல்லுவான். நீ எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து திரும்ப போறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது.
திவ்யா காலையில சொன்னதை கேட்டல்ல, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகாட்டி அவன் இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹரியும் போயிடுவான். ஹரி அப்படி போயிட்டானா உங்க வருமானம் போயிடும்ல. உங்க பயம் அதுதானே எனக்கு தெரியும். உன் எதிர்காலத்தை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுமா, புருஷ வீட்டுக்கு போக பாரு. நான் போலப்பா. அப்ப வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சிட்டியா? ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் வாழ்நாள் முழுக்க அவங்க வீட்டே இருக்கலாம்ல. கல்யாணம் நடந்தாலும் நடக்கலனாலும் பொம்பளை பிள்ளைங்க அவங்க வீட்டுல இருக்க கூடாதா? ஐயோ, 2 பொண்ணுங்கனாலையும் என்னோட வாழ்க்கையே போச்சு. ஒருத்தி என்னடானா புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நீ இப்படி பண்ணா நான் என்னதான் பண்ணுவேன்? நானும் அப்ப அந்த வீட்டுல பிரச்சனை பண்ண. உன் விஷயத்துல இனிமேதான் பிரச்சனையே வரப்போகுது. இத பாருங்க, அப்பாவும் பொண்ணு ஒண்ணு பேசி சண்டை போடாதீங்க. அப்பா சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கட்டும். ஜெயச்சந்திரன் வீட்டாளுங்க ரொம்ப அந்தஸ்தோட வாழ்ந்தவங்க. 2 பொண்ணுங்களால எல்லாம் போயிடும் போல. உங்களுக்கு அந்தஸ்து வேணுங்கிறதுனால தானே வேணு மாதிரி ஒரு ஆளை பாலாவுக்கு கட்டி வச்சீங்க. அதுதானே இப்ப எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இதுல பெருசா அந்தஸ்தை பத்தி பேச வந்துட்டீங்க. ஆனா உனக்கு அமைஞ்சது நல்ல புருஷன் தானே, அப்புறம் நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்க? புருஷனோட மரியாதையை காப்பாத்துறது பொண்டாட்டி தான். அதை நீ புரிஞ்சுக்க முதல்ல. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால நான் எக்காரத்தை கொண்டு அந்த வீட்டுல போய் வாழ மாட்டேன். என்னை வற்புறுத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்னங்க இது என்ன கூத்து? இது உடம்பு வேர்க்கறதுக்காக பண்றது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம நீ கிளம்பு. ஏங்க இங்க பாருங்க, வேர்வை வரதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நீ உள்ள போடி, என் கான்சென்ட்ரேஷனே மிஸ் ஆகுது. அப்படி என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏடி, கொஞ்ச நாளாவே எனக்கு டயர்டா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. சரக்கு அடிச்சா டயர்ட்னஸ் வராதா? இங்க பாரு, சரக்கு அடிச்சா டயர்டா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும்னு நீ சொல்லாத. அதை யூஸ் பண்றவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். ஆனா என்னோட டயர்ட் அதனால கிடையாது. அப்படியே எனக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிருச்சான். அப்படின்னு யார் சொன்னா? நேத்து நான் போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணேன்டி. மருந்து சாப்பிட சொன்னாங்க. நான் சொன்னேன் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடறேன்னு. அதுக்கு இதுதான் எக்ஸசைஸா? காலையில 3/4 மணி நேரம் டாக்டர் நடக்க சொன்னாரு. அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏங்க இங்க பாருங்க, இதை இப்படி தூக்கி தூக்கி இறக்குற நேரத்துக்கு 2 தென்னை மரத்துக்கு உரம் போட்டு விட்டீங்கன்னா வேர்க்கவும் செய்யும், உடம்பும் குறையும். அடடடடா, நான் வேர்வை சிந்த உழைச்சு நீங்க உட்கார்ந்து சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? பாத்து வாங்க. என்னங்க பாத்து பாத்து வாங்க. ஒண்ணு இல்ல. இவனுக்கு என்னாச்சடி? கைய பேக்குக்குள்ள போட்டு கொண்டு வர்றான். ஆஷா வேற காலை நொண்டிக்கிட்டே வரா. டேய், உனக்கு என்னாச்சு? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியா? விழுந்ததில்ல, விழ வச்சுட்டானுங்க. நீ இவன் பின்னாடி உட்கார்ந்து டான்ஸ் ஆடியா? பேலன்ஸ் இல்லாம விடுறதுக்கு இவங்க என்ன சைக்கிள்லயா போனாங்க? ஆஷா என்னாச்சு? நாங்க எங்க வீட்ல ஷேர் கேட்கறதுக்காக போயிருந்தோம்க்கா. பங்கு கிடைச்சதா? கிடைச்சது. இனி இந்த பக்கம் வந்துடாதுன்னு மொத்தமா கொடுத்துட்டானுங்க. என்ன வலி. இது கொஞ்சம் புரி. இவளோட ஷேரை தான் நீ இந்த பேக்குள்ள வச்சிருக்கியா? ஐயோ, ஒன்னும் கேட்காதீங்க சதீசனா. இவளோட அப்பாவும் 4-5 அடியாலும் சேர்ந்து உனக்கு ஷேர் வேணுமாடான்னு செம்ம பின்னிட்டானுங்க என்ன. அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் நினைவே தெரியல. உனக்கு ஸ்பெஷலா கிடைச்சதா இல்ல இவளோட பங்கு சேர்த்து கிடைச்சதா? தடுக்க போன எனக்கும் கிடைச்சது. இவ கண்ணு சவுந்து பழுத்து போயிருக்கத பார்த்தல. எங்க? இது ஏதோ ரோஸ் பவுடர் மாதிரில இருக்கு. அடி விழுந்துச்சு. ஆமா. அப்போ காத்து பட்டதும் அழிஞ்சு போச்சா? ஏடி, கண்ணத்துல பட்ட அடி எப்படி காத்துல காணாம போகும்? மம்மி கம். வா. பொண்டாட்டியோட ஷேரை வாங்க போய் மாமனார் கிட்ட அடிகள், குத்துக்கள், வெட்டுக்கள் வாங்கிட்டு எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு உன் செல்ல புள்ள. உண்மையாடா?
உனக்கு வெக்கமா இல்லையாடா? கண்டவங்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. இவங்க பங்கு கேட்க போனாங்க, அவங்க பங்கு அவங்க கொடுத்தாங்க, சிறப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். என் பிள்ளைய அடிச்சு உதைக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு இல்ல அது அவளையும் அடிச்சாங்கம்மா. என்ன பிரச்சனை? வாடா. என் பிள்ளைய அடிச்சவன சும்மா விடக்கூடாதுடா. வேணு, இவங்க ஷேர் கேட்க போனாங்கல்ல, அவங்க ஷேர் கொடுத்துருக்காங்க, போதுமான பாரு. நடந்ததாங்க? அது வந்து நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். வேணு, ஆஷாவோட அப்பனும் அடியாளுகளும் சேர்ந்து நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸை உருக்குலைச்சிட்டானுங்க. இதெல்லாம் உண்மைதானடி? வாயை திறந்து சொல்லுடா அவங்க அடிச்சாங்கன்னு. இவளுக்கு நாள் கிடைச்சிருக்கு. என் கையை பிடிச்சு முறுக்கிட்டானுங்க. ஷோல்டர் நகர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆஷாவோட கண்ணம் பழுத்துருச்சு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானடா, மூஞ்ச பாரு. அடிக்க வந்த அவ அப்பனை ஒரே பட போட்டுட்டு 2 பேரும் இங்க வந்திருக்க வேண்டியதானடா? அது வந்து ஆஷாவோட அப்பா இல்ல, நான் எப்படி திருப்பி அடிக்கிறது? அது சரி. அப்படியே இவர் திருப்பி அடிச்சு கிழிச்சுட்டாலும் வேணும், இது அப்படியே விட்டுற முடியாது. உடனே இவளை கூட்டிட்டு போய் அவ வீட்டு வாசல்ல தள்ளிட்டு வா. என்ன முடியுமா? இல்லனா 4 பேரை கூட்டிட்டு போய் எவன் என் பிள்ளைய அடிச்சானோ அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுக்கு வேற யாரும் தேவையில்ல. இவளோட அப்பனை அடிக்கலாமா வேண்டாமா நீ தானடா யோசிச்சுட்டு இருக்க. என் தம்பி மேல கை வச்ச அந்த ஆளை நானே போய் டீல் பண்ணிக்கிறேன். உன்னை ஏன்டா இப்படி உணர்ச்சி வசப்படுற? அந்த ஆள் கூட நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க. அது எவனா இருந்தாலும் சரி, நான் அடிப்பேன்டா. நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா வெளியில இருந்து எவனாவது ஒருத்தர் நம்ம மேல கை வச்சானா அவன் கையை வெட்டி போட்டுருவான். இப்ப அங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததும் வக்கீலையும் பார்த்துட்டு தான் வந்தோம். இது ஒரு நல்ல சான்ஸ் தான் வக்கீல் சொன்னாரு. ஒரே பொண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்கன்ற மாதிரி கேஸை நம்ம ஃபைல் பண்ணலான்னு வக்கீல் சொன்னாரு. கேஸ் போடலான்னு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். அப்போ உனக்கு அப்பா முக்கியம் இல்லையா? ஆஹா இல்ல, எனக்கு என்னோட புருஷன் தான் பெருசு. பாத்தியா அவதாண்டி பொண்டாட்டி. பொண்டாட்டினா இப்படி இருக்கணும்டி. வேணும்னா இப்ப நம்ம அங்க சண்டைக்கு போனோம்னா கேஸோட பவர் குறைஞ்சிரும். அதுவும் சரிதாண்டா வேணும். முதல்ல பல கோடிக்கான ஷேர் நம்ம கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க அப்பனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். இப்ப சுமேஷ் சொன்னதான் சரி. முதல்ல காசு நம்ம கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனை செட்டில் பண்ணிடலாம். எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. எனக்கும் தான். நாங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரி போ. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சுடுதண்ணீர் உப்பு போட்டு குளிச்சிரு. உடம்பு வலியெல்லாம் பஞ்சா பறந்துடும். சரி பண்றேன். பார்த்து மெதுவா ஏறா, எங்கேயும் விழுந்து தொலைச்சிடாத. நேரா ரூம்ல போய் படு. கதவை சாத்தி லாக் பண்ணு. ஐயோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கையை எவ்வளவு நேரம் தான் மடக்கி வைக்கிறது? பயங்கரமா வலிக்குது. வீட்டாளுங்க முன்னாடி போட்ட டிராமாவை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். உனக்கு தான் தெரியல, எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிற தைரியம் இல்ல. அப்படின்னா நிஜமாவே எங்க அப்பாவோட அடியாளுங்க உங்க கையடிச்சு உடைச்சிருந்தா? ஆஷா, இந்த மாதிரிலாம் ஏட கூடமா பேசாத. நீங்க எதுக்கு அங்க பயப்படுறீங்க? எங்க ஏரியா பக்கம் இருக்க எங்க வீட்டுக்கு போனா தானே கை கால் உடையும். நீங்க அடி வாங்குறதுக்காக எங்க வீட்டுக்கு கூட்டு போவேன்னா என்ன? என்னோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? செமையா பண்ணி. ஆனா இந்த முட்டைக்கண்ணு தான் பிரச்சனை. அதெல்லாம் சில விஷயத்த நம்ப வைக்க ஓவர் ஆக்டிங் தேவைப்படும். அப்பதான் திரு நான் முழிக்கிறது. அதெல்லாம் சரி. பின்ன என்னோட குத்தங்குறலாம் என்னை விட மத்தவங்களுக்கு தான் அதிகமா தெரியும். எப்படியோ நடிச்சு நம்ம ஏமாத்திட்டோம்ல, அத வேணுமாமா கூட நம்பிட்டார்ல. நம்ம பேரை சொல்லி வேணும் நாங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்றோம்னா எனக்கு பயமா இருந்துச்சு. போகட்டும், அங்க போய் வாங்கி கட்டிட்டு வந்தா அடிபட்டா எவ்வளவு வலிக்கும்னு அவருக்கும் தெரிய வரும்ல. சில சமயம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, அவர் குணம் நாய்வால் மாதிரி என்னதான் நிமித்தினாலும் நிமிராது. இருந்தாலும் நீங்க உங்க அண்ணனை பார்த்து ரொம்ப தான் பயப்படுறீங்க.
அப்படி இருந்தாலும் எங்க அப்பா அடியாளுங்க கரெக்டா வேலையை பார்ப்பாங்க. என்ன சொல்றீங்க, ஒசு பேத்தி விடலாமா? ஐயோ அது வேண்டாம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணா நம்மளையும் கூட வர சொல்லுவாங்க, மாட்டிப்போம். அப்புறம் கை மட்டும் இல்ல, என் மொத்த உடம்பையே பேகுக்குள்ள போட்டுருவாங்க. அதுவும் சரிதான். அப்புறம் நீங்க வெளியே வரும்போது இத போட மறந்துடாதீங்க, அப்புறம் டிராமான்னு தெரிஞ்சிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு 1-1.5 மாசம் இந்த வீட்டுல செலவெல்லாம் நான் தான் பாத்துருக்கேன். இனி நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன். வேணும்னு நமக்காக செலவு பண்ணட்டும். உனக்கு இப்ப எங்க போகணும் சொல்லு. நீ எங்க போகணும் சொல்றீ, அங்க கூட்டிட்டு போறேன். உங்க கூட வரதுக்காக இல்ல, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் வெளியே போறேன். நீ தனியால தப்பிக்க முடியாது. நீ எங்க போனாலும் கூடவே நானும் தான் வருவேன். எதுக்கு? மறுபடியும் என்னோட குழந்தைய கொல்லவா? நான் இங்க இருந்து போகணும். ஜமிலி, உன்னை தனியா விட மாட்டேன். தனியா இல்ல, என் குழந்தை என் கூட தான் இருக்கு. அதுல எனக்கு உரிமை இருக்கு. இல்ல, உங்களால என் குழந்தைய எழுந்ததுக்கு பதிலா கிடைச்சதுதான் இந்த குழந்தை. இந்த குழந்தையோட மொத்த உரிமையே எனக்கு தான் இருக்கு. இது நீ சுயநனவோட சொல்லலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ பேசாம போய் தூங்கு. நான் இப்ப போகணும். நடு ராத்திரில எங்கேயே போகாத. எனக்கு போய் ஆகணும். இல்லனா நீங்க இங்க எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய கொன்றுவீங்க. ஜமிலி, ஏன் எப்பவுமே என்ன ஒரு எதிரியாவே பாக்குற? நான் எப்போ உனக்கு நல்லதுதான் நினைச்சிருக்கேன். நீங்க எனக்கு நல்லதை நினைக்கல. உங்களுக்கு நான் தேவையில்லைன்னு தெரியும். என் வயித்துல வளர்ற இந்த குழந்தை அதுதான் உங்களுக்கு இப்ப தேவை. ஆனா அதை எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்காது. நீ என்னடி பண்ணுவ? என்ன பழிவாங்க என் குழந்தைய கொண்டுடுவியா? அப்படின்னா அதை செய். அதோட எல்லாமே முடிஞ்சிடணும். நமக்குள்ள அப்புறம் எதுவும் கிடையாது. இனி இந்த கொடுமையை என்னால் தாங்க முடியாது. என்ன இங்க இருந்து தப்பிச்சு போக விட மாட்டல. எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன். உனக்கு பிடிச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் ஒழிச்சு கட்டுறேன். சார், ஜமிலி மேடம் ராத்திரி கிளம்புற விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னு மேடம் கிட்ட சொல்லிடாதீங்க சார். இல்ல, சொன்னா அடுத்த நிமிஷமே என்ன கொன்னுடுவாங்க. நான் சமிலி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இதை என்ன பண்றது சார்? சமிலி கிட்டே திருப்பி கொடுத்துரு.
ரொம்ப டயர்டா இருக்கா? நேத்து நான் படுக்கும்போது உயிரோட எந்திரிப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நீ என்ன ஏமாத்துறதுக்காக டயர்டா இருக்கிற மாதிரி நடிக்காத. நீ எவ்வளவுதான் நடிச்சாலும் ஏன் மனசு மாறாதடி. மாறத்துக்கு மாறாம இருக்கிறதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. கல்லா இருக்கிற மனசு கிட்ட நான் எந்த ஈவ இறக்கத்தையும் எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக ஆபீஸ்க்கு போயாகணும். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வலி கொஞ்சம் கூட குறையலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். என்ன மனசு மாறிடுச்சா? மனசு ஒன்றும் மாறல. நீ இங்கேயே கிடந்து செத்து போயிட்டேனா நான் தானே பதில் சொல்லி ஆகணும். ஆஷா, ஐயோ என்னங்க? யாரா இருப்பாங்க? ஐயோ இருங்க இருங்க. இத போட்டுட்டு போங்க. மறந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ இது இல்லங்க, அந்த கை. இடது கை. சீக்கிரம் போடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போடு. ஆஷா, டேய் சுமேஷ், ஐயோ கதவை திறடா. சரி போ, போய் ஓபன் பண்ணு. ஆமா. என்ன சத்த? சுமேஷ் எந்திரிக்கலையா? அம்மா, ஐயோ. வலி குறைஞ்சிருக்காடா? உடம்பெல்லாம் தாங்க முடியாத வலியா இருக்குமா? ஆமா எனக்கும் சுத்தமா முடியல அத்தை. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அம்மா இப்ப என்ன ஏற்பாடு பண்ண போறாங்க? சரி நான் கிளம்புறேன். வேணும், ஆஷாவுக்கு சுத்தமா முடியலையா? இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு உன் பொண்டாட்டிய செஞ்சு கொடுக்க சொல்ல. பாலா, பாலா கொஞ்சம் இங்க வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.